ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு பைரவர் வழிபாட்டை பற்றி பேசலாம்னு சொன்னேன் இல்லையா? எல்லா சிவாலயங்கள்லயும் ஈசான்ய மூலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வடகிழக்கு திசையில நீலமேனியராய் நாய் வாகனத்தோட நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர் பைரவர். காலையில கோவில் திறந்த உடனேயும் சரி, இந்த இரவு அர்த்த ஜாமத்துல பூஜை முடிக்கும் போதும் சரி, பைரவருக்குன்னு விசேஷ பூஜைகள்லாம் செய்வாங்க. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா காலத்தினால தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாம் கூட நீங்கும். நல்ல அருள் கிட்டும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் இதை தனித்தனியாக தீபமாக அகல் விளக்குல ஏற்றுறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லெண்ணெய், இலுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசுநெய் இத தனித்தனி தீபமாகவே ஏத்தணும். 5 சேர்த்து இல்ல 3 எண்ணெய்கள்லாம் சேர்த்து முக்கூட்டு எண்ணெயாகவோ அல்லது பஞ்சதீப எண்ணெயாகவோ நம்ம ஏற்றுறது உண்டு. ஆனா இதை தனித்தனியாக ஏற்றுவதுங்கிறது கூட மிக நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்றாங்க. பைரவர் வழிபாடு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கறதுனால பைரவருக்கு 5 எண்ணெய்கள், அதாவது நல்லெண்ணெய், இலுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசுநெய் இதெல்லாம் தனித்தனியாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது விசேஷம்னு சொன்னேன் இல்லையா? விளக்கு ஏத்தும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்துல இருந்து மற்ற தீபங்களை எல்லாம் ஏத்துவோம். அந்த மாதிரி ஏத்தக்கூடாது. தனித்தனியாக தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு அதற்கு ஒரு முறையும் சொல்றாங்க. அப்படி செய்யும் பொழுது நம்ம எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமாம். 6 தேய்பிரை அஷ்டமிகள்ல பைரவரை சிவப்பு நிற அரளியால மாலையாக சாத்தியோ அல்லது அதை அர்ச்சனை செய்தோ நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கு. அஷ்டமி திதியில மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு தமிழ் மாதமும் எல்லா தேதியிலையும் ஆயில்யம், சுவாதி, மிருகசிரீஷம் நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உத்தியோகத்துல நமக்கு மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தொழில லாபமும் கிடைக்குமா. அதே போல சனி பிரதோஷத்தன்னைக்கு பைரவருக்கு தயிர் சாதம் படைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வழக்குகள்ல வெற்றி கிடைக்குமாம். இப்படி பைரவரை எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்ங்கறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பைரவர் வழிபாட பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஆயில்யம், சுவாதி, மிருகசிரீஷம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பைரவரை வழிபட்டால் நமக்கு உத்தியோகத்துல மதிப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பைரவரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வணங்கி கால பைரவாஷ்டகம் படிச்சுட்டு வந்தா எதிரிகள் அழிந்து, கடன்கள் தீர்ந்து, பயம் எதுவும் இல்லாம நீண்ட நாள் வாழலாம் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கை. அதே போல வாழ்க்கையில தரித்திரமே வராதாம். பைரவ வழிபாடு அப்படிங்கறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பைரவரை திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவனினுடைய அருள் கிட்டுமா. அதே போல செல்வமும் கிட்டும்னு சொல்றாங்க. தாமரை மலர் மாலையாலேயோ வில்வ இலையாலேயோ இவரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தேய்பிரை அஷ்டமி திதிகள்ல செவ்வாடை அணிவிச்சு நெய்விளக்கு ஏற்றி வடமாலை சாத்தி செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி வெள்ள பூஷணியில நெய் தீபம் ஏத்தினா மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குமா. பைரவ வழிபாட பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில மாலை ராகுகால நேரத்துல பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி விபூதியோ அல்லது ருத்ராட்சமோ அபிஷேகமாக செஞ்சு வடமாலை சாற்றி சகசரநாம அர்ச்சனை பண்ணி வழிபட்டால் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவரை வழிபாடு செய்யறதுனால வறுமை நீங்கும், பகைவர்களினுடைய தொல்லைகள் இருந்தால் அது நீங்கும், பயம் நீங்கும். அவருடைய அருளால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபாரத்துல முன்னேற்றமும், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு தொல்லைகள் எல்லாம் நீங்கி பதவி உயர்வும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு சொல்றாங்க. சொர்ணாகர்ஷ பைரவர் படத்தை வீட்டுல வச்சு ஒவ்வொரு நாளும் தூப தீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதோட தேய்பிரை அஷ்டமி திதியில திருவிளக்கு பூஜை பண்ணி பலவிதமான மலர்களை கொண்டு பூஜை பண்ணி வணங்கி வந்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வியாபாரிகள் கல்லாப்பெட்டியில சொர்ண ஆகர்ஷண பைரவர், பைரவி சிலைய அல்லது படத்தை வைத்து பூஜை பண்ணிட்டு வந்தா கடையில வியாபாரம் செழிக்கும், செல்வம் பெருகி வளம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவருக்கு பொதுவாக வெல்லம் கலந்த பாயாசம், உளுந்த வடை, பால், தேன், பழம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நைவேத்தியத்துக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு ஜென்மாஷ்டமி. இந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாசமுமே தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு ரொம்ப ஒரு விசேஷமான தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்.
உண்மையான நம்பிக்கையோடு தன்னுடைய கோரிக்கைகளை பைரவர்கிட்ட வேண்டப்போ 30 தினங்களுக்குள்ள அது நடக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. பைரவர் வழிபாட பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக அஷ்டமியில, அதுவும் குறிப்பாக தேய்பிரை அஷ்டமியில பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடிய ஒன்று. அதே போல சித்திரை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம், ஐப்பசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் நாளும் ரொம்ப விசேஷமா. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கறது பைரவருக்கு ஜென்ம நட்சத்திரமாம். அதனால இந்த பரணி நட்சத்திரத்துல பைரவரை நினைத்து விரதம் இருக்கிறது, பூஜை பண்றது அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது புண்ணியமும் பலனும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதும் பைரவ வழிபாட்டிற்கு உகந்த நாள். அதுலயும் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வந்துருச்சுன்னா அதை விட ஒரு விசேஷமான நாள் பைரவ வழிபாட்டிற்கு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய விரதம் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதியில நம்ம பைரவ விரதம் இருக்கிறது. இது போல ஒரு 21 அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல உங்க வீடுக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் பைரவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களால முடிஞ்சது ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். வாழ்க்கையில மிக நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.